ஆந்திர பிரதேச மாநிலம் குடிமல்லம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பரசுராமேஸ்வர சுவாமி அப்படிங்கிற ஒரு ஆலயம் உள்ளது. இது வந்து கிட்டத்தட்ட 2600 வருடம் பழமையான கோவில்னு சொல்லப்படுது. கிட்ட பிசி, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கல்வெட்டு பதிச்சு வச்சுருக்காங்க. பரசுராமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்க ஒரே லிங்க ஸ்வரூபமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்த பரசுராமேஸ்வரர் வந்து வழிபட்ட தலமாக சொல்லப்படுது. கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் பார்ப்பது மிக மிக அரிது. இந்த கோயிலில் கொடிமரமும் சேர்ந்து இருக்குது. கோயிலுடைய உள்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் இருக்கார். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. அதன் பிறகு ஸ்ரீ நாராயணர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துர்காதேவி இருக்காங்க. ஸ்ரீ துர்காதேவிக்கு அடுத்து உள்ளே இருக்கிற மூலவர் வந்து பார்த்திங்கன்னா லிங்க ஸ்வரூபமாக கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவரும், நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் பரசுராமர் அவதாரத்துலையும், அதனுடைய மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க ஸ்வரூபமாக சிவபெருமானும், இவங்க 3 பேரும் ஒரே லிங்க ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறாங்க.